நம்மகிட்ட ஒரு சேனல் மக்களே, நான் தான் உங்கள் வீட்டியார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று போயிட்டு நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்பிளே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் போட்டு வந்தாச்சுங்க. நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷனை பற்றி தமிழில் வந்து யாருமே எனக்கு தெளிவாக போடவே இல்லைங்க. நான் நிறையா சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாகவே யாருமே போடலை. அது இந்த வண்டியில் எப்படி ப்ளூடூத்தை பற்றி கனெக்ட் பண்ணணும், ப்ளூடூத்தில் என்னென்ன இருக்குது எல்லாமே என்னென்ன எப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தெளிவாக பார்த்தீங்கன்னா சொல்லி காமிச்சிடுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தை பற்றி எல்லா ஆப்ஷனுமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேங்க. ப்ளூடூத் ஆப்ஷன்லேயே ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈலாக் சிஸ்டம் தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா போய் லடாக் ஃப்ளாக் வேறு வாங்கி கட்டியாச்சுங்க. நம்ம லடாக் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா போயிடுவோம். கூடிய சீக்கிரம் ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லடாக் ஃப்ளாக் வந்து போயிடுவோம். அதனால பார்த்தீங்கன்னா வேண்டி லடாக் ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வண்டியில் கட்டியாச்சு. மீட்டர் பாட்டு வந்து ஸ்பீடாமீட்டர் ஓடுது. நான் உங்கள்கிட்ட இப்போ எல்லாமே சொல்லிட்டேன். இந்த வண்டி நேற்று தான் போயிட்டு நம்ம எல்லாமே பண்ணிட்டு வந்தோம். மைக் செட்டிங்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இது அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம மைக்கெல்லாம் வாங்கி நல்லா மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஒருத்தவங்களை போட்டிருக்கோம். நேற்று குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அனுப்பிச்சி விட்ருந்தாரு. அந்த யூடியூப் சேனல் நேம் கூட அது எனக்கு இப்போ சரியான வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன்னா ஞாபகம் இல்லை. அது மட்டும் மன்னிச்சுங்க. ஆனால் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா சைடில் அந்த பேர் போடுறேன். இந்த சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. அந்த சேனலுக்கு மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நம்ம சார்பாக ஒரு 50-60 சப்ஸ்கிரைபர் பண்ணாலும் பரவாயில்ல. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை நான் தனியாக கான்டாக்ட் பண்ணி பேசும்போது, ப்ரோ எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கூட வேணாம் ப்ரோ, என்கிட்ட இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் என்னை வீடியோ பார்க்க வச்சா போதும் ப்ரோ அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. சரி ப்ரோ, ஓகே ப்ரோ, நான் என் சேனல் மூலிமா எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்கிறேன் ப்ரோ. என் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இங்கே தர அதே சப்போர்ட்டை கூட அங்கே கொடுத்தா போதும். நமக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் போக மாட்டேங்குது. அது என்னமோ நிஜம். நான் ஏன்னு எனக்கும் தெரியல. நானும் நல்லது தான் தரேன். இன்னும் போக கூட நான் நல்லா பண்ணி காமிக்கிறேன். ஆனால் யூஸ் போக மாட்டேங்குதுங்க. சரி, நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குற 60 பேர் இருக்கீங்களா? 60 பேர் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரி வாங்க வண்டி அப்படியே கொஞ்சம் ஓரமாக பார்த்து நிப்பாட்டிட்டு பிளாக் வந்துட்டு நான் உங்களுக்கு அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் ஃபோனில் ஏற்றிட்டு என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேங்க. சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூடூத்தை பற்றி இப்போதைக்கு ஃபுல்லாக ரிவ்யூ கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஆப் ஏற்றணும். என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, Yamaha Y கனெக்ட் ஆப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இதை முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா Yamahaவோட லோகோ போட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்து கனெக்ட் ஆனனால அந்த இண்டிகேட்டர் எரியுது. நான் உங்களுக்கு முதல்ல இருந்து வண்டி எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் வெஹிக்கல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குல்ல, அந்த ஆட் வெஹிக்கல் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் வெஹிக்கல் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சேஸ் நம்பர் அப்படிங்கிற ஒரு சில நம்பர்லாம் காட்டுங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டியை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி தான் வச்சுருக்கோம். இந்த வண்டியோட சேஸ் நம்பர் எங்கே இருக்குது, கியூஆர் கோடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்து சேஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டில் ஹேண்டில் பாருக்கு இந்த ஃபோக் இருக்குது தெரியுங்களா, அந்த ஃபோக்கில் பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க. அந்த ஃபோக்குக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு இது ஜாயிண்டடாக வருங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டி நம்பர் இருக்கும். அங்கே தான் சேஸ் நம்பர் இருக்கும். இன்ஜின் நம்பருங்க ஒன்று இருக்கும். அது இன்ஜின் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் போடக்கூடாது. சேஸ் நம்பர் அதில் தெளிவாக போட்டிருப்பாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா சேஸ் நம்பர் அப்படிங்கிறது இருக்கும். எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வண்டிக்குன்னு ஒரு கியூஆர் கோடு தருவாங்க. Yamaha தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோடு தருவாங்க. அந்த கியூஆர் கோடில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டை கழட்டினீங்கன்னு வைங்களேன், அந்த சீட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கியூஆர் கோடை வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி அந்த ஆப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு போகணும். போகும்போது அந்த இண்டிகேட்டர் ஹசார்டை பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இப்படி கனெக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி ப்ளூடூத் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம வந்து அளவு கொடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷன் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அளவு கொடுத்துக்கணும். அளவு கொடுத்ததுக்கப்புறம் ஃபைண்ட் யுவர் வெஹிக்கல் கனெக்ட் வெஹிக்கல் இஸ் கனெக்டட்னு வந்துட்டு அங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லைட் எரிஞ்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாகவே நமக்கு வந்துட்டு நம்மளோட மொபைலோட நம்ம பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாகவே சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சர் பேக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆன்சர் பேக் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்து ஃபுல்லாக இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து வண்டியை வந்து எங்கேயோ ஸ்டாண்டில் இல்லைன்னா ஏதோ ஒரு கோயிலில் ஏதோ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 100% டிஸ்டன்ஸ் உள்ளே வரும்போதே உங்கள் மொபைலோட பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி கனெக்ட் ஆகிரும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஆன்சர் பேக் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி சவுண்டு வரும். இந்த மாதிரி 2 தாட்டி சவுண்டு வருங்க. ஒரு தாட்டி அமுத்துனீங்கன்னா 2 தாட்டி பார்த்தீங்கன்னா இது மாதிரி சவுண்டு வரும்.
இந்த ஆப்ஷன் உங்களுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கும். எனக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொக்கேட்டிங் மை வெஹிக்கிள். இந்த லொக்கேட்டிங் மை வெஹிக்கிள் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நெட்டை ஆன் பண்ண தேவையில்லைங்க. நெட்டை ஆன் பண்ணாமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருங்க. எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா இந்த பாலசமுத்திரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளுதல் இப்போ பொருந்தல் அப்படிங்கிற ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா பாலாறு அப்படிங்கிற ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா இருக்கும். வண்டி எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாகவே இந்த இதில் காமிச்சிருங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெண்டாவது இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாக் செட்டிங்ஸ். இதுதாங்க ரொம்ப எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த வண்டியிலே லாக் செட்டிங்ஸ் தாங்க. முதல்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாக் செட்டிங்ஸ் கனெக்ட் பண்ணி காட்டுறாங்க. லாக் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வண்டி வந்து இப்போ லாக் செட்டிங் நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாக் செட்டிங்கை நம்ம வந்துட்டு திருப்பி வந்து பேட்டர்ன் போட்டு ஆன் பண்ண போகிறோம். பேட்டர்ன் போட்டு ஆன் பண்ணுறோன்னா முதல்ல வந்துட்டு இதை ஆன் பண்ணிக்கலாம். இதில் ஆன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குங்க. அதாவது நமக்கு எப்படி வேணுமோ நீங்கள் பேட்டர்ன் வச்சுக்கலாம். ஆனால் அதில் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3மே லெஃப்ட்டாக இருந்து ஒரு ரைட்டாச்சு இருக்கணும். அப்படி இல்லையா 3 ரைட் இருந்துட்டு ஒரு லெஃப்ட்டாச்சு இருக்கணும். சரிங்களா? அப்படி இல்லையா 2 லெஃப்ட்டு 2 ரைட்டாச்சு இருக்கணும். 2 ரைட்டு 2 லெஃப்ட்டாச்சு இருக்கணுங்க. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா வீடியோவை பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி கொஞ்சம் நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கணும். 4மே லெஃப்ட்டாகவும் 4மே ரைட்டாகவும் நீங்கள் வைக்க முடியாதுங்க. இதில் உங்களுக்கு ஈஸியானது என்ன, நான் ஈஸியாக ஒரு பேட்டர்ன் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லெஃப்ட்டு ரைட்டு இதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி நம்ம வந்துட்டு சாவியை வந்துட்டு கீ ஆன் பண்ணணுங்க. கீ ஆன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இதாக ஆகிக்குது. ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது சேவ் கொடுத்துக்கணுங்க. சேவ் கொடுத்தோன்னே இப்போ பேட்டர்ன் சக்ஸஸ்ஃபுல்லி செட்டு ப்ளீஸ் டேன் இக்னிஷன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வருது. நம்ம இதை வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு இக்னிஷன் சுவிட்சை பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ஆப்பை தள்ளி இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோனில் எல்லாமே ரீசெண்ட் ஆப் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியாச்சுங்க. நம்மளோட ஃபோன் பார்த்திங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆனதே இருக்குது வண்டியில். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நியூட்ரலாக எல்லாமே கரெக்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இக்னிஷன் சுவிட்சை பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலைங்களா? இப்போ வந்து நம்மளோட வண்டியோட பேட்டர்னை பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். 1 2 3 4 போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 லைட்டுமே எரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆயிருங்க. வண்டி ஸ்டார்ட் ஆன சவுண்டு கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இண்டிகேட்டர் எரிஞ்சிட்டே தான் இருக்கும். அது நம்ம வந்து இப்படி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இக்னிஷன் சுவிட்சை நீங்கள் இப்படி ஆஃப் பண்ணிவிட்டு சாவி ஆஃப் பண்ணக்கூடாது. சரிங்களா? இக்னிஷன் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருங்க. இதுக்கு நீங்கள் வந்து பேட்டர்ன் போடணும் அப்படிங்கிற அவசியமே உங்களுக்கு கிடையாது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பேட்டர்ன் லாக்கை பொறுத்தளவுக்கு நான் நிறையா தப்பு பண்ணியிருக்கேன். அப்படின்னா பேட்டர்ன் லாக்கை பற்றி எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க. ஆனால் இது எங்கள் மாமா யூஸ் பண்ணால் யூஸ் ஆகுது, நான் யூஸ் பண்ணால் யூஸ் ஆகலைங்க. நான் அதில் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 அடி வீட்டுக்கே போயிட்டார். நான் அவர் போனால் திருப்பி வர சொல்லி அவர் போட்டால் ஸ்டார்ட் ஆகுது, நான் போட்டால் ஸ்டார்ட் ஆகலைங்க. நேற்று நைட்டெலாம் மண்டகோளார் ஆயிடுச்சுங்க. ஷோரூமில் இருக்கவங்களுக்கு ஃபோன் போட்டு நிறையா கேட்டு கொஞ்சம் சில பல விஷயங்கள் ஆயிடுச்சு. என்ன நான் தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இனிமேல் அந்த தப்பு பண்ணாமல் இருந்துங்க. ஃபஸ்ட்டு வந்து சாவியை நான் போட்டேன் பார்த்துங்க. சாவி போட்டேன், வண்டி உங்களுக்கு ஆன் ஆயிடுச்சு. இக்னிஷன் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஆனில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர்னை போடுறேன் பார்த்துங்க. ஹேண்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 1 2 கசாடு சவுண்டு கேட்குதுங்களா? கேட்டுருச்சு. 2 3 4ங்க போட்டாச்சுங்களா? வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது. சரிங்களா? ஏன் அப்படின்னா இப்போ திருப்பி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல பேட்டர்னை போட்டோம்னாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா சாவி ஆஃப் பண்ணிக்கிறோம். திருப்பி பார்த்தீங்கன்னா சாவி ஆன் பண்ணிக்கிறோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறமே 1 2 3 4ன்னு போட்டு ஸ்பீடாக போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிரும். எக்காரணத்தை கொண்டு பேட்டர்ன் போடும்போது 2 ஹசார்டு சவுண்டு கேட்கக்கூடாது. ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் போடாதீங்க. இது வந்து பேட்டர்னுக்குரிய இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த ட்ரிப் டீடைல்ஸ் வெளியே உங்களுக்கு இது கொஞ்சம் சிறுசாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னு வைங்களேன், உள்ளே உங்களுக்கு தெளிவாக வந்துடுங்க. இல்லை நான் உங்களுக்கு என்னென்ன அப்படிங்கிறத திருப்பி கூட உங்களுக்கு நான் தெளிவாக கூட சொல்லிடுறேன். இங்கே ஸ்டார்ட் டேட் டைம் டேட் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இந்த இடத்துல இருக்குது தெரியுங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துலேருந்து நீங்கள் உங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதனால் எந்த டேட்டில் எந்த டயத்தில் நீங்கள் அந்த வண்டியை எடுத்த வண்டியை எங்கே போய் என் பண்ணுறீங்க அப்படிங்கிறது, எந்த இடத்துல என் பண்ணுறீங்க, எந்த டயத்தில் என் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி க்ரீன் பார்த்தீங்கன்னா ஃப்ரம்மு, ரெட்டு பார்த்தீங்கன்னா 2 எங்கேருந்து எங்கே முடிகிறது அது உங்களுக்கு இது வரைக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இங்கேருந்து இங்கே வரைக்கும் போனதுக்கு எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே காமிச்சிருங்க. எவ்வளோ ஸ்பீடில் போனீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாகவே இந்த இடத்துல காமிச்சிருங்க. அதாவது ஆவரேஜ் ஸ்பீடாக நீங்கள் எவ்வளோ போனீங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல காமிச்சிருங்க. இது பார்த்தீங்கன்னா பிரேக் கவுண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் நீங்கள் எத்தனை தாட்டி ஏபிஎஸ் போட்டிங்க அப்படிங்கிறத கூட இங்கே நான் உங்களுக்கு ஏபிஎஸ் எத்தனை தாட்டி நீங்கள் போடும்போது பிரேக்கில் அப்ளை ஆச்சுங்கிறது இங்கே காமிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டரி வோல்டேஜ், பேட்டரி உங்களுக்கு எதாவது டவுனாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிருங்க. பேட்டரி டவுன் ஆச்சுனாலும் நீங்கள் ஃபோன்லேயே பார்த்துக்கிற மாதிரி இருக்குங்க. ட்ரிப் டீடைல்ஸ் பொறுத்தளவுக்கு இவ்வளோ தாங்க. ப்ளூடூத்தை பொறுத்தளவுக்கு எல்லாமே உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன்.
நம்ம சேனலில் இது மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்தமாதிரி பார்த்தீங்கன்னா பைக்கை நம்ம ஃபுல்லாகவே ரெடி பண்ணியாச்சுங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சில டேங்க்குக்கு பிபிஎஃப் போடணும், பின்னாடி டாப் பாக்ஸ் மட்டும், இது மாதிரி சில வேலைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் முடிச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரைடவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் ரைடு ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இது 2-3 வீடியோ முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு நான் எந்த ரைடுமே ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாது. நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டுட்டு இருப்பேன். அங்கங்கே சின்ன ரைடு மட்டும் உங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்குங்க. நம்ம சேனலில் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுரு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். லவ் யூ காய்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.